Hey all, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோல நான் எதை பத்தி ஷேர் பண்ணிருக்கேன்னா ஒன் டே ட்ரிப்பா நாங்க காணிப்பாக்கம் டெம்பிளுக்கு தாங்க போனோம். ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து மத்தியானம் லஞ்சுக்கு நான் என்ன பேக் பண்ணி எடுத்துட்டு போனேன். சென்னையில இருந்து காணிப்பாக்கம் டெம்பிள் வரைக்கும் டிராவல் டீடைல்ஸ், டெம்பிள் விசிட் எல்லாமேங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சொல்லணும்னா இந்த ட்ரிப்பே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. நைட்டு தான் வந்து சடனாக பிளான் பண்ணோம். மார்னிங் எந்திரிச்சதுமே எக்ஸிக்யூட் பண்ணி டிசைட் பண்ணி கிளம்பிட்டோங்க. எனக்கும் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஷார்ட் ட்ரிப் எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தேன். அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக இருந்தது எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தாங்கலைங்க. இந்த டெம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி 2 டைம் விசிட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து 3rd டைம். முன்னாடியெல்லாம் அங்கே போய் தான் லஞ்சை பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளான் பண்ணி சமைச்சிட்டு இருக்கேன். இந்த ஒன் டே ட்ரிப்புக்கு நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேர் மட்டும்தாங்க போகிறோம். பையனுக்கு காலேஜ் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டான். மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணேன்னா லெமன் சாதம், தொட்டுக்கிறதுக்கு வந்து மொச்சக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து மொச்சக்காய் எடுத்ததுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன் காய் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பத்தாதோ அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வந்ததுமே சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு மொச்சக்காயை வந்து குக்கரில் வேக வச்சுக்கிட்டேங்க. இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஃப்ரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா உருளைக்கிழங்கு வந்ததையும் அதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டேன். இந்த பக்கம் மொச்சக்காயை திறந்து பார்த்தேன், நல்லா வெந்திருந்துச்சு. அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி கூட்டும் ரெடி பண்ணிட்டேங்க. ஃபைனலாக தாங்க லெமன் சாதம் கிண்டுறதுக்கு வந்தேன். முந்தின நாளே ஹஸ்பண்ட் 8 o'clock மார்னிங் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 7:13 மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஸோ தட் அந்த ½ hour நமக்கு குஷன் பீரியட், அதுக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாங்கிறது தான் பிளானு. ப்ளஸ் பையனும் 7:20க்கெலாம் காலேஜ் கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்து நான் சமைக்க வரும்போது அரௌண்ட் 5:45 இருக்குங்க. இந்த லெமன் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த லெமன் தாங்க. எடுத்துகிட்டு வந்து 10 நாள் இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. சூப்பராக இதை போட்டு தான் லெமன் சாதமும் கிண்டி எடுத்துக்கிட்டேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இந்த திணை சேமியா தாங்க பண்ணியிருந்தேன். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த சேமியாலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கலாங்க. மெஷர்மெண்ட் அந்த கவர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஊறினா போதுங்க. அதுக்கு மேலே ஊறினுச்சுன்னா பொங்கல் மாதிரி ரொம்ப கொதன்னு ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சைட் பை சைடு இட்லி கொப்பரையிலையும் தண்ணி வச்சுட்டேங்க. அந்த சைடு தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை அப்படியே பிழிஞ்சு உதுத்த மாதிரியே அப்படியே இட்லி தட்டில் வைக்க வேண்டியதாங்க. என்கிட்ட மொத்தம் 3 இட்லி பிளேட் இருக்குங்க. கடைசியாக இருக்க இட்லி பிளேட்டில் நான் எதுவுமே வைக்கல. மேலே இருக்க அந்த 2 பிளேட்டில் மட்டும்தான் அப்படியே உதுத்த மாதிரி இப்படி வச்சிடணுங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும் போது பொங்கல் மாதிரி மறுபடியும் ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா உதிரியாக தனித்தனியாக இருக்குங்க. நான் இந்த அளவுக்கு 2 பிளேட்லேயுமே வச்சுட்டேங்க. அதே போல் இது 2 minutes வெந்தால் போதுங்க, டக்குன்னு ரெடி ஆகிடும். ரெடி ஆனதையும் இட்லி கொப்பரையிலேருந்து எடுத்து ஒரு 2 minutes அப்படியே ஆற விட்டுறணுங்க. நான் இதை காரமாக செஞ்சுருக்கேங்க. இதே நீங்கள் இனிப்பாக வேணும்னாக்க நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பேனில் இதையும் போட்டு தேங்காய் துருவல் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு கிண்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை காரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா பொரிச்சிக்கலாங்க. லைக் உப்புமா செய்கிற அதே மெத்தட் தான். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆறுன இந்த சேமியாவை எடுத்து அப்படியே உதுத்தாப்பில் போட்டு இறக்கணும் அப்படின்னாக்க சூப்பரான திணை சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. மார்னிங் ஹரிபரிக்கு இது டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக வெர்ஷனும் கொடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. பட் எனக்கு அன்றைக்கி செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சர்க்கரையும் வச்சு கொடுத்தேன். பையன் சமத்தா சாப்பிட்டாங்க. நாங்களும் அதே சாப்பிட்டுட்டு அப்படியே மத்தியானத்துக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் அப்படியே ரெடி ஆகிட்டேங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்னா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணேங்க. ஆனால் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அது அப்புறமா நான் சொல்கிறேன். ஈவன் வந்து கீழே வந்து விரிச்சு போடுற நியூஸ் பேப்பர் கூட எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து டைமுக்கு கிளம்பியாச்சு.
நம்ம வீட்டிலேருந்து காணிப்பாக்கம் போகிறதுக்கு அரௌண்ட் 3 ஹவர்ஸ் ஆகும். 8 கிளம்புனதுனால ஓரளவுக்கு டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து அந்த நம்ம சிட்டி தாண்டுற வரைக்கும் டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு. வெதரும் வந்து பார்க்குறதுக்கு அன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு 1.5 மணி நேரம் நியர் டு காஞ்சிபுரம் வரும்போது ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்துக்கிட்டோங்க. இந்த இடத்துல வந்து குபேரன் டெம்பிள் கூட இருக்குது. போகும்போதே பார்த்துட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு கூட போகலாம். லாஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் அப்படி தான் குபேரன் கோயில் பார்த்துட்டு தான் போனோம். பட் இந்த வாட்டி நம்ம காணிப்பாக்கம் மட்டும் போகிறோம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ அதனால் நேராக நாங்கள் வந்து காணிப்பாக்கத்துக்கு மட்டும்தான் போனோம். வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு நிறுத்தியிருக்கோம். சூப்பராக வந்து இங்கே வந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ கோயிலுக்கு பஸ் ரூட் பார்த்துடலாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பணுன்னாக்கா சென்னை டு சித்தூருக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. அரௌண்ட் 3:45 ஹவர்ஸ் டு 4 ஹவர்ஸ் ஆகுங்க. சித்தூர்லேருந்து காணிப்பாக்கத்துக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. கேபு கூட நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டோ சர்வீஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரம் சித்தூர் டு காணிப்பாக்கத்துக்கு 1/2 hour ட்ராவல் டைமுங்க. இதே நீங்கள் ட்ரெயினில் போகணுன்னு பிளான் பண்ணிங்கனாக்க சென்னை சென்ட்ரல்லேருந்து காட்பாடிங்க. முன்கூட்டியே ரிசர்வேஷன் புக் பண்ணணுங்க. புக் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 2.5 hours to 3 hours ஆகுங்க காட்பாடி ரீச் பண்ணுறதுக்கு. காட்பாடி ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக பஸ் வந்து காணிப்பாக்கத்துக்கு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து சித்தூர் டு காணிப்பாக்கத்துக்கு நீங்கள் மாறி வந்துக்கலாங்க. ஃபைனலாக நம்மளும் கோயிலுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. கோயிலுக்கு போகிற வழியில் 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்குங்க. இப்பொழுதைக்கு எதுவுமே ஷாப்பிங் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஈவன் நம்மளோட மொபைல் ஃபோன், கேமரா இந்த மாதிரி எந்த திங்ஸுமே வந்து உள்ளார அலோடு கிடையாதுங்க. அதுக்குன்னு அங்கே அவங்க கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்மளோட மொபைல் ஃபோன்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் அப்புறம் தர்ஷன் பார்க்குறதுக்கே உள்ளே போகணுங்க. இப்போ தர்ஷன் டிக்கெட் பற்றி பார்த்துடலாங்க. மொத்தம் 3 டைப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இலவச தர்ஷனுங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நேரம் நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ₹100 டோக்கன் டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் ₹150 டிக்கெட் இருக்குங்க. சம்டைம்ஸ் ₹500 டிக்கெட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஏன்னா எனக்கு தெரியல. அன்றைக்கி நாங்கள் போனது ₹150 கொடுத்து தாங்க. தர்ஷன் டைமிங் பார்த்துடலாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் 4 ஓப்பன் பண்ணி ஈவினிங் 4:30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி ஈவினிங் 6:45க்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்கங்க. உள்ளே இருக்க கணபதி வந்து சுயமாக தோன்றியவர் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஒரு விவசாய இடத்துல ஒரு ஒளி தெரிஞ்சு அங்கே தோண்டும் போது இந்த கணபதி சிலை கண்டுபிடிச்சதாகவும், அது வந்து ஒரு கிணறு அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் இந்த காணிப்பாக்கம் விநாயகரோட பாதி பாகங்கள் வந்து தண்ணியில் தான் இருக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க. முன்னாடிலாம் பக்கத்துலேயே வந்து விட்டாங்க. அதனால் தண்ணியை பார்க்க முடிஞ்சது. இப்போ செக்யூரிட்டி ரீசன்னால் நம்ம டிஸ்டன்ஸில் இருந்து தாங்க பார்க்குறோம். அதனால் அந்த தண்ணி அந்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியல. பட் கணபதி வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டியாக இருப்பாருங்க. அவரோட தர்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வெளியே வந்துட்டோம். சாமி தர்ஷன்லாம் சூப்பராக முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு வெளியே வந்ததையும் நானும் கொஞ்சம் ஷாப்பிங்கை போட்டேங்க. ஏன்னா இங்கே ஸ்டென்சில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருக்கும். என்கிட்ட இல்லாத ஸ்டென்சில்ஸாக பார்த்து தேடி எடுத்துட்டு வெளியே வந்தோம். பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் ஆந்திராவில் வெயில் நல்லா பட்டையை கிளப்பிச்சுங்க. ஸோ ஜில்லுன்னு ஆளுக்கு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னாலே அன்னதான கவுண்டரும் இருக்குங்க இங்கே. நம்ம தான் ஆல்ரெடி லஞ்செலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த சைடே நான் போகலை. பட் அவைலபிலிட்டி இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சொல்லவே மறந்துட்டேங்க. அதே போல் வந்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் கிடைக்கிற மாதிரியே பெரிய லட்டுவும் இங்கே கிடைக்கும் காணிப்பாக்கத்தில். டேஸ்ட் வைஸும் நம்ம திருப்பதி மாதிரியே இருக்குங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு லட்டு அப்புறமேட்டுக்கு வந்து புளிசாதம் வந்து இருந்துச்சு. ஸோ புளிசாதம் வாங்கிட்டு வந்தோங்க. வடை கூட இருந்துச்சு. பட் வடை வந்து நாங்கள் போகும்போது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கார் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நடுவில் எங்கேயாச்சும் வந்து நிறுத்தி ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுக்கலாங்கிறது தாங்க பிளானு.
இங்கே வந்து ஸ்டே பண்ணி சாமி பார்க்கணும் அப்படின்னாக்க தேவஸ்தானம் மூலமாக அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே பயங்கரமாக பசி வந்துருச்சுங்க. சரி எங்கேயாச்சும் நிறுத்தி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டோம். ஃபுல்லாகவே என்ஹெச்சுங்கிறதுனால பெருசாக நிழல் எதுவுமே இல்லைங்க. ஓகே, ரொம்ப வந்து டிராஃபிக் இல்லாமல் ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டாக நிறுத்தி சாப்பிட்லான்னு ஓரம் கட்டி நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதாவது இந்த மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டோங்கிற மாதிரி எல்லாமே பார்த்து எடுத்து வச்சேங்க. ஸ்பூன் வந்து எடுத்து வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். அப்புறம் என்னங்க கையிலேயே அப்படியே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கோயிலே பிரசாதமாக புளிசாதம் வாங்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஓகே, ஆந்திரா புளிசாதம் நல்லா காரசாரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்வமாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க. பட் கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சாமி பிரசாதம் அப்படிங்கிறதுனால வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேங்க. காலையில் வந்துட்டு டீ காஃபி குடிக்கிற இடத்துல வந்து ஒரு பேக்கெட் சிப்ஸ் வாங்கினேன். அதை அப்படியே தொட்டுட்டு சூப்பராக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் மைண்டுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. இதை அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் காணிப்பாக்கம் டெம்பிளுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலூரில் இருக்க ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளையும் விசிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி டைரெக்டாக அப்படியே சென்னைக்கு தாங்க போகிறேன். வீடியோவும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.